இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். யாக்கோபு 2வது அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி. ஜேம்ஸ் சாப்டர் 2 verses 14 onwards. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2வது அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான நேரத்துல தேவன் எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தவானாகிய யாக்கோபு எழுதின இந்த புத்தகத்துல ஆண்டவரே, உம்மை குறித்து நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இன்றும் எங்களோடு பேசுங்க. நடைமுறை வாழ்க்கையில நாங்கள் வாழ வேண்டிய விதத்தை ஆண்டவரை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, நாம் பார்த்து கொண்டிருப்பது யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2வது அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி. இந்த 14வது வசனத்துல அவர் துவங்கும் போதே என் சகோதர சகோதரிகளே என்று சொல்லுகிறார். அப்போ அடிக்கடி நாம் பார்க்கிறோம், அவர் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கருத்தை அவர் புதிதாக சொல்ல ஆரம்பிக்கும் போதும் சகோதர சகோதரிகளேன்னு கூப்பிடுறார். கடந்த முறை நம்ம பார்க்கும்போது அந்த முதல் 13 வசனங்களிலே பட்சபாதம் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது, ஒருவன் செல்வம் படைத்தனாக இருந்தாலும் செல்வம் இல்லாத ஒரு ஏழையாக இருந்தாலும் எந்தவித பாகுபாடும் இன்றி நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது கூட 2 முறை என் சகோதர சகோதரிகளே என்றார். வசனம் துவங்கும் போது முதல் வசனத்திலே என் சகோதர சகோதரிகளேன்னாரு. 5வது வசனத்துல வரும்போது எனக்கு பிரியமான, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளேன்ட்டு நடைமுறை வாழ்க்கையில நாம் எப்படி மற்றவர்களுக்கு அந்த வித்தியாசம் காட்டாமல் ஒரு ஆளை பார்த்தார், ஒரு நபரை பார்த்தார், அவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? எனக்கு அன்பான சகோதர சகோதரியாய் பார்க்க வேண்டும், ஒரு 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 ஆளாக பார்க்க வேண்டுமே தவிர அவர்களிடத்தில் பணம் இருந்தால் அவர்களை வித்தியாசமாக நடத்துவது, ஒன்றுமில்லாத ஏழையாய் இருக்கும் போது வித்தியாசமாய் நடத்துவது, இப்படி நம்மிடத்துல பட்சபாதம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவனிடத்துல அந்த பட்சபாதம் இல்லை, அதனால் நம்மிடத்திலும் இருக்கக்கூடாது. இந்த பட்சபாதம் இருக்கும் என்றால் நாம என்ன செய்யறோம்? தேவனது நீதி, உன்னை போல பிறனை நேசி என்று சொல்லுகிற அந்த நீதியிலே, நீதி முறையை கடைபிடிப்பதிலே நாம் தவறி விடுகிறோம். அதனால அவர் அடுத்தது 3வது சொல்லுகிறார், நீ அப்படி பட்சபாதம் உள்ளவனாக செல்வந்தனை வேறு விதமாக, செல்வம் இல்லாத ஒரு ஏழையை வேறு விதமாக நீ நடத்தி வந்தாயானால் உன்னிடத்தில் பாவம் காணப்படும், தேவனுடைய சாயல் உன்னிடத்தில் காணப்படாது என்று அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார். நடைமுறை வாழ்க்கையில நம்ம ஒரு வேளை அப்படி இருந்தோம் என்றால், கடந்த முறை கேட்டதுனால இந்த முறையில நம்ம நிச்சயமாய் நம்மை மாற்றிக்கொண்டிருப்போம். இல்லை என்றால் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இன்று நாம் பார்க்க இருப்பது அடுத்த முக்கியமான காரியம். அதான் நான் சொன்னேன் இல்லையாங்க உங்களுக்கு, இந்த புத்தகம் யாக்கோபுவின் புத்தகமானது நடைமுறை வாழ்க்கையில பிராக்டிக்கல் லைஃப் ஸ்டைல், நான் நடைமுறை வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும், நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தகப்பனாக நான் கூப்பிடும் போது பிதாவை பார்த்து தகப்பனே என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் அழைக்கும் போது நான் சகோதர சகோதரிகளை எப்படி நான் நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். திரும்பி அவர் சொல்றார் 14வது வசனத்துல பாருங்க, என் சகோதர சகோதரிகளே,
இப்ப சொல்லிட்டு அவர் சொல்றது, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயலிலே காட்டாவிட்டால், உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ற, உனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்ற, உனக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் சகோதரனே சகோதரியே, உனக்கு விசுவாசம் இருந்து அதுல பிரயோஜனம் இல்லை. எப்போ பயன் இல்லாமல் போகிறது என்றால், அந்த விசுவாசமானது நீ எதை நம்புகிறாயோ அந்த நம்பிக்கையை நீ செயலிலே காட்ட வேண்டும். ஆக்டிவேட் யுவர் ஃபெய்த். உன்னுடைய விசுவாசம் என்று சொல்லுவது, நம்பிக்கை என்று சொல்லுவது ஏதோ வார்த்தையில் நின்று விடக்கூடாது. அப்படி வார்த்தையில் மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களை ரொம்ப நான் நம்புறேன்னு ஒருத்தரை சொல்றோம், ஆனா அவங்க ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்லும் போது நம்ம செய்ய தவறி விட்டோம்னா நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். அதனால்தான் இவர் ஒரு அழகான கேள்வியை கேட்கிறார். அதனால் பயன் என்ன? உன்னுடைய நம்பிக்கையை நீ செயலிலே காட்டாவிட்டால் வாட் இஸ் த யூஸ்? அதனால் என்ன பயன் கிடைக்கும்? அந்த நம்பிக்கை என்ன செய்யாது? நம்மையே மீட்க முடியாது. நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்றோம், ஆனால் அது என்ன செய்ய முடியாது? நம்மையே மீட்க முடியாது என்று ஒரு அழகான சத்தியத்தை சொல்றார். ஃபெய்த் இன் ஆக்ஷன். விசுவாசம் செயலிலே வெளிப்பட வேண்டும் என்ற அந்த முக்கியமான கருத்தை இங்கு கொண்டு வருகிறார். விசுவாசம் கேள்வியினால் வரும். அந்த கேள்வியினால் வந்த விசுவாசம் எதை வைத்து வரும்? தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால். என் காதுகளிலே தேவனுடைய வார்த்தை கேட்கப்படும் போது நிச்சயமாய் விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும். ஆனால் நம்ம என்ன செய்து விடக்கூடாது? அதோடு நிறுத்தி விடக்கூடாது. நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை, நம் விசுவாசத்தை செயலிலே காட்ட வேண்டும். அதனால 15-16 வசனத்துல சொல்றாரு, ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாமல் இருக்கும் போது ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். அவர்கள் உடலுக்கு தேவையானவற்றை எவற்றையும் நாம் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஒருத்தர் பசியோட வராங்க, ஒருத்தர் குளிரோட வராங்க. நம்ம என்ன சொல்றோம்? நல்ல வார்த்தைகளை பேசுகிறோம். நீ என்ன செய்ய? நீ பசியை ஆற்றிக்கொள்ளு, நல்ல குளிர் இல்லாம நீ சுகமா இரு, நம்ம வார்த்தைகளை சொல்லுவோம் என்றால் அதுல என்ன பயன் கிடைக்கும்? ஒரு பயனும் கிடைக்காது. அதனால் பயன் என்ன? இரண்டாவது கேள்வி. முதல்ல என்ன கேட்டாரு? அதனால் பயன் என்ன? 14வது வசனத்துல கேட்ட கேள்வி. இப்பொழுது 16வது வசனத்துல இரண்டாவது முறையாக அதனால் பயன் என்ன? யோசித்து பாருங்க. ஒரு கேள்வியையே இரண்டாவது முறை கேட்கும் போது இன்னும் ஆணி அடிச்ச மாதிரி அழுத்தம் திருத்தமாக நம்ம மனதில் அது ஆழத்துல போக வேண்டும் என்பதற்காக இரண்டாவது முறையும் அதே கேள்வியை கேட்கிறார். அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னில் தானே உயிரற்றதா இருக்கும். நம்பிக்கை இருக்குது, ஆனா அதுக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை. ஒரு கல்ல போல இல்லையா, ஒரு மண்ணை போல. எதுக்கு? அதுக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை. அப்ப நம்ம நம்பிக்கைக்கு உயிர் இருக்கா? அதுதான் கேள்வி. நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? என்னுடைய நம்பிக்கை உயிரோடு இருக்குதா, இல்லை என்னுடைய நம்பிக்கை செத்ததாய் இருக்கிறதா? 18வது வசனம் பாருங்க. ஆனால் ஒருவரில் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன. ஒருத்தர்கிட்ட நம்பிக்கை இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட செயல் இருக்கிறது என யாராவது சொல்லலாம். எப்படி? நீங்க ஒரு வேளை இப்படி சொன்னீங்கன்னா அதற்கு யாக்கோபு, பரிசுத்தவானாகிய யாக்கோபு கொடுக்கிற பதில் பாருங்க. அதற்கு நான் கொடுக்கும் பதில். 2 தடவை கேள்வி கேட்டாரு, இப்ப அவரே சொல்றாரு நான் பதில் கொடுக்கிறேன். அதற்கு நான் என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நீங்க காட்டி கொடுங்க. செயல் இல்லாம நம்பிக்கை உயிர் பெறுமா?
செயலில்லாத நம்பிக்கையினால் பயன் இருக்கிறதா? நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, இப்ப நான் நம்பிக்கையை என்ன காட்ட சொன்னீங்கன்னா நான் அதை செயலில் தான் காட்ட முடியும். சோ நம்பிக்கை என்று சொல்லுவது, விசுவாசம் என்று சொல்லுவது, நம்பப்படுகிறது என்று சொல்லுவது, இட் இஸ் நாட் ஒன்லி வேர்ட்ஸ், it is not only emotions, it is not only your feeling, but it is action. அது செயல்ல காட்டப்பட வேண்டும். 19வது வசனம் பாருங்க, கடவுள் ஒருவரே. கடவுள் யாரு? கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள். நல்லதுதான். நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் உண்டுன்றத நம்ம நம்புறோம், கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புறோம். அது ரொம்ப நல்லது. ஆனா ஜாக்கிரதையா இருங்க. கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று யார் நம்புறாங்கன்னா பேய்கள் கூட நம்புகின்றன. ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்ட மாதிரி, நம்ம தலைமையில போட்ட மாதிரி போட்டு ஒரு நம்மளுக்கு அந்த நம்பிக்கையை வலியுறுத்தி காட்டுகிறார். நம்பிக்கை உயிர் உள்ளதாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப பேய்கள் கூட நம்புகிறதுனா நீங்க நல்லா பாருங்க, யோசித்து பாருங்க. இந்த காஸ்பல் சுவிசேஷத்துல நாம் பார்க்கும் போது முதலாவது மனுஷர் நம்பினாங்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து செயல் புரியும் போது பேய்கள் நம்புச்சு. நீர்தான் வருகிற மேசியா என்று பேய்கள் அறிவித்தனன்னு பார்க்கிறோம். அப்ப பேய்களுக்கு அந்த அறிவு இருந்தது. அவர் தேவன், அவர் மேசியா என்ற அறிவு பேய்களுக்கு இருந்தது. ஆனா அந்த நம்பிக்கையினால அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்ததா? அது பேய்கள் நம்ப மட்டும் செய்யல, நம்பி அச்சத்தால் நடுநடுங்கின. நீயும் நானும் தேவன் உண்டுன்னு நம்புறோம். ஆனா ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில நடந்துட்டா எவ்வளவு தைரியமா ஆண்டவரை பார்த்து எத்தனை கேள்வி கேட்கிறோம். ஏன் ஆண்டவரே இதை செஞ்சீங்க? நீங்க இதை பார்த்துட்டு தானே இருந்தீங்க, ஏன் என் வாழ்க்கையில இது நடக்குது? இப்படி பல காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? 20வது வசனத்துல, அறிவிலிகளே, புத்தி இல்லாதவர்களே, உங்களுடைய நம்பிக்கை பிசாசு நம்பிக்கையை போல இருக்கிறதா? அது செயலிலே வெளிப்படவில்லையே. பிசாசுக்கு எல்லா அறிவும் இருந்தது. he knew theology, he knew doctrine, எல்லா காரியத்தையும் அறிந்திருந்தான். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது என்ற அறிவு அவனுக்கு இருந்தது. தேவன் யார் என்ற அறிவு இருந்தது. ஆனால் நமக்கு அந்த அறிவோடு நம்ம நிறுத்தி விட்டோம் என்றால் அறிவினால் பயனில்லை. அதனாலதான் 20வது வசனத்துல, அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது. செயலே படாத நம்பிக்கை. நம்பிக்கை இருக்குதுன்னு நீ சொல்ற, ஆனால் உனக்கு சோதனைகள் வரும்போது, உனக்கு பலவிதமான காலகட்டத்துல உனக்கு எதிர்ப்புகள் வரும்போது நீ எப்படி நடந்து கொள்ளுகிறாய்? உன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாயா? தேவன் ஒருவர் உண்டு என்றால் என்னுடைய செய்கை எப்படி இருக்கும்? வித்தியாசமாயிருக்கும். தேவன் இருக்கும் போது, தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால் என் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களுக்கு நான் எப்படி பிரதிபலன் கொடுக்கிறேன்? ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடக்கும் போது அந்த விசுவாசத்தை நான் செயல்படுத்துகிறேனா, இல்ல விசுவாசம் வாயளவில் மட்டும்தான் இருக்கிறதா? இதனாலதான் நீ வாயளவில் மட்டும் உனக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை. அறிவு உன்னை என்ன செய்யாது? வாழ வைக்க முடியாது. அறிவு மட்டும் உன் பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க உன்னால் கூடாமல் போய்விடும். செயலற்ற நம்பிக்கை பயனற்றது. நம்பிக்கை இருக்குது, ஆனா அதுல செயல் இல்லை. நம்பிக்கை இருக்குது, அதை நீ செயலில காட்டாமல் இருந்தால் அதனால் பயன் இல்லை. பயனற்றது என நான் எடுத்து காட்ட வேண்டுமா? இதை எடுத்து காட்டுவதற்கு அவர் அழகான 2 காரியத்தை சொல்றாரு. இந்த 21வது வசனத்துல பாருங்க, நம்முடைய முற்பிதா ஆபிரகாமை நம்ம பார்க்கும்போது அவர் ஈசாக்கை பலிபீடத்துல
கொடுக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப அவருக்கு என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது, அவருக்கு நம்பிக்கை இருந்தது. பலி கொடுப்பதற்காக அவர் தான் செய்ய வேண்டும், கடவுள் தன்னிடத்தில் சொன்னதை செய்ய வேண்டும் என்ற அறிவு இருந்தது. அதோடு அவர் நிறுத்தவில்லை. அவர் என்ன செய்யறாரு? ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக எடுத்து செல்லுகிறார். நமக்கு எல்லாம் தெரியும். அவரை ஈசாக்கையும் அந்த விறகுகளையும் வேலைக்காரர்களை எடுத்துக்கொண்டு நடந்து போறாரு. மேலே ஏறும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தது, வேலைக்காரரை நிறுத்திடுறாரு. விறகுகளை எல்லாம் எடுத்து மகன் மேல வைத்து இருவரும் நடந்து போறாங்க. அவங்க போறதுக்கு முன்னால வேலைக்காரர்கிட்ட என்ன சொல்றாரு? நாங்க போறோம், நாங்க திரும்பி வருவோம். ப்ளூரல்ல தான் ஆன்சர் பண்றாரு. எப்படி அவரால் அப்படி சொல்ல முடிந்தது? காரணம் என்ன தெரியுமா? அதற்கு முன்னதாக ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு சாராள் மூலம் பிறக்குகிற உன்னுடைய மகன் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை உருவாக்குவேன் என்ற வாக்கு தத்தத்தை இதற்கு முன்னாலேயே ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை எங்க வச்சுட்டாரு? அவருடைய மனதில் வைத்துட்டாரு, இருதயத்துல வைத்துட்டாரு. என்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரோ, இப்ப இது யாரோட பிரச்சனை? இது ஆபிரகாமுடைய பிரச்சனை இல்ல, இது ஆண்டவருடைய பிரச்சனை. ஏன்னா ஆண்டவர் தான வாக்கு கொடுத்தாரு. இப்ப ஆண்டவரே என்ன சொல்றாரு? நீ அந்த பிள்ளையை எனக்கு பலி செலுத்துன்றாரு. அப்ப நான் பலி செலுத்தி விட்டேன் என்றால் ஈசாக்குடைய உயிர் போயிடும். ஆனால் அவன் மூலமாக எனக்கு சந்ததியை ஏற்படுத்துவேன் என்று தேவன் சொன்னதினால் இப்போ தேவன் என்ன செய்வாரு? ஈசாக்கினுடைய உயிர் போனது என்றாலும் அவர் ஈசாக்கை என்ன செய்வாரு? மீண்டும் உயிரோடு எழுப்புவார். எந்த நம்பிக்கை? இந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னா, ஆண்டவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அவர் சொன்ன சொல்லின் மீது நம்பிக்கை வைத்தார். சொன்னது யாரு? சொன்னது ஒரு மனுஷன் இல்ல, சொன்னது தேவன். தேவன் சொன்னா கட்டாயம் செய்வார். அது நல்ல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில படிப்படியா 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 கண்ணார கண்டு அனுபவித்து விட்டார். அதனாலதான் செயல்ல இறங்குவதற்கு அவர் தயங்கவில்லை. அவரது நம்பிக்கையும் செயல்களும் என்ன செஞ்சுதா? இணைந்து செயல்பட்டது. நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? தேவன் சொன்னதை செய்வார். என் மகன் மூலமாக, சாராள் மூலம் எனக்கு பிறக்கிற என்னுடைய மகன் மூலமாக எனக்கு சந்ததி எழும்பும் என்று தேவன் சொன்னார் அல்லவா? அதை நிச்சயம் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை எப்படி செயல்ல காட்டினாரு? ஈசாக்க கொண்டு அழைத்து கொண்டு அவர் மலை மேலே ஏறாரு. அவர் வார்த்தையிலே நம்பிக்கை இருந்தது. என்ன சொன்னார்? வேலைக்காரர் இடத்துல சொல்லும் போதே நாங்கள் போறோம், திரும்பி வரோன்றாரு. அதோட நின்னுச்சா? ஈசாக்கு கேட்கிறாரு. ஈசாக்கு கேட்கும் போது அழகா சொல்றா, இது ஏன் பிரச்சனை இல்லப்பா, ஆடு இல்லையே நீ கேட்கிற, உனக்கு தெரியும் ஆடு கொடுக்க வேண்டியது என்னுடைய பிரச்சனை இல்லை, இது தேவனுடைய பிரச்சனை. நீதான் ஆடு, உன்னையே எனக்கு திரும்பவும் கொடுக்க வேண்டியது என்னுடைய செயல் இல்லை, இது தேவனுடைய செயல் என்பதை வாயில எப்படி சொல்றார் தெரியுமா? தேவன் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். தேவன் அதை பார்த்து கொள்ளுவார். அநேக சந்தர்ப்பத்துல நம்ம விசுவாசம் செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நாம் நம்புவதில்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை செய்து முடிப்பார். அதனால்தான் ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். ஆண்டவர் அதை ஆண்டவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் எப்படி கருதுறாரா? அதை நீதியாக கருதினார் என்று மறைநூல் வாக்கு இவ்வாறாக நிறைவேறியது. அப்பதான் வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிறது. அதனாலதான் ஆண்டவர் அவரை எப்படி கூப்பிடுறாரா? இவர் கடவுளின் நண்பர் என்று பெயர் பெற்றார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நண்பர்களாக இருப்பதற்காக தான் நம்மை அழைக்கிறார். பிள்ளையாக மட்டும் இருந்துட்டா பயந்துட்டே இருப்போம். நீ அப்பா பிதாவே என்று என்னை கூப்பிடுவதற்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார். பயத்தை எடுத்து போடு, அடுத்த கட்டத்துக்கு நீ வா. அடுத்த கட்டம் என்ன?
நண்பனே, உங்களை என்னுடைய சிநேகிதனாக அழைக்கிறேன் சொல்றாரு இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரம் 15வது வசனத்துல அவர் சொல்லுவது, நண்பனாக உன்னை அழைக்கிறேன். அதுதான் முதல் காரியம் நமக்கு சொல்றது. விசுவாசத்தை குறித்து, விசுவாசம் செயலில் வெளிப்படுவதற்கு முதல் எடுத்துக்காட்டு யாரு? ஆபிரகாம். 2வது எடுத்துக்காட்டு பாருங்க, ராகாப். இந்த ராகாப் ஒரு விலைமகள். இவர் என்ன செய்தாரு? தூதர்கள் வராங்க. யாரு? அந்த வேவுக்காரர்கள் பார்க்கறதுக்கு தூதுவர் அந்த கானான் தேசத்திற்குள்ள பிரவேசிக்க அவங்க வரும்போது அவளுக்கு எந்த இடத்துல இருந்து எங்கிருந்து இந்த தேவன் பெரியவர் என்பதை ராகாப் கேட்டாங்கன்ட்டு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, நான் கேள்வியுற்றேன், நீங்கள் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி வருகிற தேவன் வல்லமை உடையவர், கடலை 2ஆக பிளந்தார், பல அற்புதங்களை செய்து அந்த மக்களை நடத்தி வருகிறார் என்பதை அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கிறான்? விலைமகள் தான் அவங்க, ராகாப். ஆனா அவங்களுக்கு அது கேட்டாங்க. அப்ப அவங்க கேட்ட தேவனை பற்றி என்ன கேட்டாங்களோ அது நிச்சயமாய் நடக்கும் என்பதை நம்பி தன்னுடைய நாட்டுல தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து இந்த தூதுவர்கள் வந்தாங்க இல்லையா, அவர்களை எல்லாம் காப்பாற்றினார்கள்னு பார்க்கிறோம். அருமையான ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? அவங்க பாருங்க, ஒருவேளை இவங்க தான் அவங்களுக்கு தூதுவர்களுக்கு இடம் கொடுத்தாங்க, தூதுவர்களை காப்பாற்றினாங்கன்னு தெரிந்தா இந்த அம்மாவுடைய உயிரே போயிருக்கும். இதெல்லாம் தெரிந்து கூட தன்னுடைய உயிரை காட்டிலும் மேலானது தேவனது வார்த்தை, தேவன் என்ன தன்னுடைய ஜனங்களுக்கு செய்தாரோ அதையே எனக்கும் செய்வார் என்று நம்பினாங்க. ஆமா, அவங்க ஒரு விலைமகள் தான். அவர்கள் ஒரு சாதாரண யூதன் அல்ல, யூத ஸ்திரீ அல்ல. ஆனாலும் அவர்களுக்கு என்ன இருந்தது? தேவன் வல்லமை உள்ளவர், அவர் என்னையும் மீட்க வல்லவர், என்னுடைய குடும்பத்தையும் மீட்க வல்லவர் என்ற அந்த விசுவாசம் இருந்தது. கேள்விப்பட்டாங்க, இஸ்ரவேல் மக்களை நடத்தின தேவன் பெரியவர் என்பதை கேள்விப்பட்டாங்க. அவங்க கேள்விப்பட்டத செயலிலே காட்டினாங்க. என்ன செயல் செஞ்சாங்க? இந்த தூதுக்கு வந்தவர்களை காப்பாற்றி பத்திரமாக அனுப்பினார். அதனால் அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாறிவிட்டாங்க. இந்த 2ஐயும் சொல்லிட்டு இங்க இன்னொரு நல்ல ஒரு பிக்சரஸ் லாங்குவேஜ் கொண்டு வராரு. கொண்டு வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? உங்க விசுவாசம் எதுக்கு உரியதுன்னா, உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? உடலை போல இருக்குது. இந்த விசுவாசத்தை நீ செயல்ல காட்டுறதுதான் உயிர். அப்ப செயல் உயிர், விசுவாசம் என்று நம்புவது உடல். இந்த உடலுக்குள்ள உயிர் இருந்தாதான் உடலுக்கு மதிப்பு. இந்த உடலுக்குள்ள உயிர் இல்லைன்னா அடுத்த நிமிஷமே நம்ம என்ன சொல்றோம்? அதை பார்த்து ஆள் பேர் கூட சொல்றது இல்ல, பாடின்னு சொல்றோம். இவங்க வராங்கன்னு சொல்றது அவங்க பேரை வச்சு சொல்லிடுறத விட்டுட்டு அவங்க பாடி வருதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப உடல் என்று சொல்லுவது விசுவாசம் எனக்கு இருக்கிறது என்ற அறிவு. அந்த விசுவாசத்தை, எந்த விசுவாசம்? தேவன் பெரியவர் என்ற அந்த நம்பிக்கை, அந்த அறிவு தான் உடல். இப்ப உயிர் எதுன்னு நம்ம பார்க்கும்போது, உயிர் என்று சொல்லுவது நம்ம அதை செயல்ல காட்டுறோம் பாருங்க, அந்த செயல் தான் உயிர். செயல் உயிர். என்னுடைய அறிவு, விசுவாசம் என்று ஆண்டவர் பெரியவர் என்று நம்புகிற அந்த அறிவு உடல். இந்த உடலுக்கு உயிர் இல்லைன்னா மதிப்பு இல்லை. அதே மாதிரி விசுவாசத்தை நீ செயலிலே காட்டவில்லை என்றால், நான் செயலிலே காட்டவில்லை என்றால், எனக்கும் உங்களுக்கும் ஆவிக்குரிய மனிதனுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அன்பானவர்களே, செயலில்லாத நம்பிக்கையும் செத்ததாய் இருக்கிறது. நம்பிக்கை இருக்குது, ஆனா நான் செயல்ல காட்டுறதே இல்லை. நம்பிக்கையை பத்தி எவ்வளோ பேசுறேன் நான், நம்பிக்கையை பத்தி எவ்வளவு வார்த்தைகளை சொல்றேன், அறிவு எனக்கு இருக்கிறது. ஆனால் ஏதாவது ஒரு சோதனை வரும்போது, ட்ரையல்ஸ்
அண்ட் டெம்டேஷன். பார்த்தோம் இல்லையா? ட்ரையல்ஸ் எங்க இருந்து வருது? உலகத்துல, வெளியில இருந்து. வெளி உலகத்துல, நம்ம பாடு நிறைந்த உலகத்துல, விழுந்து போன உலகத்துல தவறான காரியங்களை நாம் செய்வதன் மூலமாக, தவறான முடிவு எடுப்பதன் மூலமா பலவிதமான பிரச்சனை வருகிறது. வெளியே இருந்து மட்டும் இல்ல, டெம்டேஷன் உள்ளுக்குள்ள இருந்து வருகிறது. பிசாசினால் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய மாம்சத்தினால் இச்சிக்கப்படுகிறோம். உலகத்தின் ஆசாபாசங்களால் இச்சிக்கப்படுவோம். இந்த சமயத்துல நம்ம விசுவாசத்தை செயலில் காட்டவில்லை என்றால், எப்படி காட்டணும்? விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து ஞானத்தை தாங்கன்னு நான் கேட்கிறேன் இல்லையா? தெய்வீக ஞானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு அந்த ஞானத்தை பெற்று நான் செயல்படவில்லை என்றால், நான் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல செத்தவளாக இருக்கிறேன். இன்னைக்கே நம்மளை கேட்டு பார்க்கலாம். நீங்க உயிரோட இருக்கிறீங்களா, செத்து இருக்கிறீங்களா? செயலிலே நீ விசுவாசத்தை காட்டவில்லை என்றால் செத்தவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய பேர் என்ன தெரியுமா? விசுவாசிகள். விசுவாசி. நம்மை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறது விசுவாசி என்று அழைக்கிறார். எதை விசுவாசிக்கிறேன்? என் தேவனை எனக்கு தெரியும். என் தேவன் நல்லவர், என் தேவன் அன்பானவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறேன், விசுவாசிக்கிறேன். அங்கேயே நிறுத்திட்டேன்னா அந்த செத்த உடல் போல இருக்கிறேன். ஆனால் அதை என்னுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், வெளி உலகத்திலிருந்து, விழுந்து போன இந்த உலகத்திலிருந்து, ஒருவேளை நான் செய்த தவறான தீர்மானங்கள் மூலமாக வருகிற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் போது, என் விசுவாசத்தினால் தெய்வீக ஞானத்தை பெற்று நான் செயல்படவில்லை என்றால் நானும் செத்தவளாக மாறிவிடுகிறேன். பிரசங்கம் பண்ணா பத்தாதுமா, பிரசங்கத்துல வார்த்தைகளை சொன்னா பத்தாது. விசுவாச வார்த்தைகளை நான் என்ன செய்யணும்? என்னுடைய செயலிலே காட்ட வேண்டும். யோசித்து பாருங்க அன்பானவர்களே, எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஒருவேளை செயலிலே நாம் காட்டாமல் வாயில மட்டும் பேசிட்டு இருந்தோம்னா நாம் யார போல இருக்கிறோம்? பிசாசை போல இருக்கிறோம். வேண்டாம் அந்த கம்பாரிசன். ஆபிரகாமை போல இருப்போம், ராகாபை போல இருப்போம். கேள்விப்பட்டோம், வசனத்தை பிடித்து கொண்டோம், அந்த வசனத்தின் படியே வசனத்துல சொன்னதை செய்கிறவர் தான் தேவன். மனுஷன் சொன்னதை செய்ய மாட்டாமா? ஒருவேளை நம்ம கூட சொன்னதை செய்ய மாட்டோம். ஆனால் தேவன் என்று சொல்லுகிறவர் சொன்னதை செய்வார். ஆனால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் பிடித்து கொண்டு நம்முடைய விசுவாசத்தை உயிர் உள்ளதாக மாற்றிக்கொள்வோமாக. பரிசுத்த ஆவியானவரே இதற்கு உதவி செய்வார். அன்பின் பரமதகப்பனே, அப்பா பிதாவே, எங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது சுவாமி. ஆனால் அந்த விசுவாசம் ஆபிரகாமை போல செயலிலே காணப்பட வேண்டும். ராகாப்பை போல நாங்கள் கேட்டதோடு நிறுத்திவிடக்கூடாது. நாங்கள் கேட்டதெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றுவார் என்ற ராகாப்புக்கு இருந்த அந்த நம்பிக்கையை போல நாங்களும் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் உயிருள்ளதாக இருக்க வேண்டும். எங்கள் உடல் ஆண்டவரே செத்ததாக இருக்கும் என்றால் அதுல பயன் இல்லையே கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை செயலிலே காட்ட எப்படி பேசுகிறோம்? விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோமா? விசுவாச காரியத்திலே நாங்கள் செயல்படுகிறோமா? எங்களையே நிதானித்து பார்க்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.